இஸ்லாமிய மார்க்கமானது மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான பல்வேறு வகையான குணங்களையும் செயல்பாடுகளையும் கற்றுத்தருகின்றது. அப்படி இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத்தரக்கூடிய குணங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால் அமானிதம் பேணக்கூடிய பண்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான், அமானிதத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உரியவிடம் ஒப்படைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தகூனல்லாஹ வர் ரசூல வ தகூனு அமானாத்திக்கும், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் துரோகம் செய்யாதீர்கள், உங்களுடைய அமானிதத்தையும் நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இப்ப அமானிதம் பேணக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு முஸ்லிமிடம் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பாக குறிப்பிடுகின்றார். அமானிதம் என்று சொன்னால் நம்மை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைப்பது, நம்மை நம்பி ஒரு செய்தியை சொல்வது, அதை பெற்றுக்கொண்ட நாம் அதை பேணி பாதுகாக்க வேண்டும். அந்த உரியவருடைய அனுமதி இல்லாமல் அவர் தந்த செய்தியையோ பொருளையோ நாம் பயன்படுத்தக்கூடாது, பிறருக்கு கொடுக்க கூடாது, பிறருக்கு சொல்லக்கூடாது என்பதை அமானிதத்தினுடைய அம்சமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அமானிதத்திலே ஒரு பொருளை நம்மை நம்பி ஒருவர் இந்த பொருளை வச்சுக்கிடுங்க, நான் திரும்ப வந்து வாங்கி கொள்கிறேன் என்று தந்திருந்தாங்கன்னு சொன்னா அந்த பொருளை அப்படியே பாதுகாத்து அவரிடம் ஒப்படைக்கணும். இது அமானிதம். இதை நம்ம பயன்படுத்தக்கூடாது, இதை துரைத்து விடக்கூடாது, இது சரியான பாதுகாக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம யாராவது அதை எடுக்க நினைத்தால் கூட நம்ம என்ன சொல்லுவோம், இது அமானிதம், இந்த பொருளை யார் நம்ம தொடக்கூடாது என்று நம்ம சொல்றோம். அப்ப பொருளை தந்தார் என்று சொன்னால் அது அமானிதம் என்று நினைக்கக்கூடிய நாம், அதே மாதிரி ஒரு செய்தியை ஒரு தகவலை நம்மிடம் ஒருவர் சொன்னார் என்று சொன்னால் அதையும் நம்ம அமானிதமாக பேணி பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமான முஸ்லிம்கள் மத்தியில் இல்லை. இதுவும் ஒரு அமானிதம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல் மஜாலிசு பில் அமானா, சந்திப்புகளிலே பேசப்படக்கூடிய விஷயங்கள் அமானிதமாகும் அப்படின்றதா. ஏன்னா ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயமாகும். உங்களை நம்பி அந்த செய்தியை சொல்றாங்க, உங்களை நம்பி அந்த தகவலை சொல்கிறார்கள், அதெல்லாம் ரெண்டு பேர் சந்திக்கிறாங்களா, அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் அமானிதம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். இதா இதா ஹத்தத அர் ரஜுலு பில் ஹதீஸ் சும்ம 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 இல்ஃபத ஃபஹிய அமானா, ஒருவர் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி அமானிதம் என்று நம்மிடம் சொன்னார் என்று சொன்னால் அதை நம்ம யாரும் சொல்லிவிடக்கூடாது, அது பாதுகாக்க வேண்டிய விஷயம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். இப்போ ஒருத்தர் ஒரு செய்தியை ஒரு தகவலை நம்மிடம் சொன்னார் என்று சொன்னால் அது அமானிதமான விஷயம், அதுதான் ரகசியம். இதைத்தான் நம்ம ரகசியம் என்று சொல்றோம். ஒரு தகவலையோ ஒரு செய்தியோ நம்மிடம் ஒருத்தர் சொன்னார் சொன்னா அது ரகசியம். இந்த ரகசியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி அல்லாஹ்வும் அதை அமானிதமாக பாதுகாக்கணும், அதை யாரிடம் சொல்லக்கூடாது என்று நமக்கு கட்டளையிடுகிறார்கள், நமக்கு வலியுறுத்துகிறார்கள். என்ன சொல்ல போனால், இப்படி நமக்கிடம் ஒருத்தர் ஒரு செய்தியை சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான் ஒரு தகவலை உங்கள்கிட்ட சொல்றேன், ஒரு விஷயம் மனசை உறுத்திக்கிட்டே இருக்குது, இது நம்ம சொல்லணும்னு தோணுது, நீங்க யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஒரு முன்னுரை இட்டு நம்மகிட்ட ஒரு விஷயத்த சொல்றாருன்னு சொன்னா அது நம்ம என்ன சொல்லணும், அதை செய்யணும், அதை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அவர் சொல்லும் பொழுதே சொல்லுவாரு, இடையில சொல்லுவாரு, பல தடவை சொல்லுவாரு, இது யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி பல தடவை சொல்லி நம்மிடம் சொல்லுவாரு. சொன்ன பிறகு கூட நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த நொடியே அடுத்த நிமிடமே வேற ஒருத்தரை பார்த்து அதே தகவலை அதே செய்தியை நீங்க யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, அவர் எப்படி நம்மகிட்ட சொன்னாரோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அவரை கூப்பிட்டு இப்படி அவர் ஒரு விஷயத்தை சொன்னாரு, இதை நீங்க யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க, ஏன் சொல்லிடாதீங்க, அவர் யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லி என்கிட்ட சொன்னாரு, அதனால நீங்களும் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி அவர் என்னென்ன சொன்னாரோ அவ்வளவு டீட்டெயிலாட்டு இவர்கிட்ட சொல்லி அவர் சொன்ன மாதிரியே யார்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னு முடிப்பான். இது ரகசியத்தை பேணுறதா?
ரகசியத்தை பேணுறதுன்னா என்னது? நமக்கு சொன்ன விஷயத்த நம்ம மனசுலயே வச்சுக்கிடணும், நம்ம உள்ளத்திலே வச்சுக்கிடணும், வேற யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. அதை சொல்வதற்கான ஏதாவது காலகட்டம் தேவைகள் வரும் பொழுது அதை சொல்லலாம். அப்படி சொல்லாமல் நாம என்ன பண்றோம், உடனே நம்ம அதை பரப்பக்கூடியவர்களா இருக்கிறோம். அப்படி பண்ணக்கூடிய இது ஒரு வகையான மக்கள் இருக்கிறாங்க. இன்னொரு வகையான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஒரு விஷயத்தை கேட்டு வருவாங்க, கேட்டு வந்து சொல்லுவாங்க, எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும் போல தோணுது, அவர் சொன்னாரு, அவர் சொல்லாதீங்கன்னு சொல்லிதான் சொன்னாரு, ஆனாலும் சொல்லலாமா சொல்ல வேண்டாமா ஒரு குழப்பமா இருக்குது, சரி சொல்ல வேண்டாம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. அவ்வளவு நேரம் இந்த கேட்டுட்டு இருந்த ஆள் என்ன பண்ணுவாரு, பேசாம இருப்பாரு. அவரு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா இருந்த ஆள்கிட்ட வந்து சொல்லணுமா சொல்ல வேண்டாமான்னு குழப்பமா இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஆசையை தூண்டி விட்டு அவர் என்ன பண்ணார், பின்னாடியே வர பை சொல்லிட்டு போயிருங்க, ஏன் இப்படி ஒன்னும் சொல்லாம இருக்கணும், இல்லைன்னா நீங்க பத்தி தகவலை அறிவிக்காம இருக்கணும், இப்படி என்று பாதியை சொல்லிட்டு பாதியை சொல்லாம போனீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும், சொல்லிட்டு போங்க பாய் சொல்லிட்டு அவரை கெஞ்ச வைக்கிறது. அவர் வந்து வந்து கேட்டு கேட்டு சொல்லிருங்க பாய், நான் உண்மையிலே யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், பிளீஸ் சொல்லுங்கன்னு சொல்லி அவரை வந்து கெஞ்ச வச்சு கடைசியில் என்ன பண்றது, இதுதான் மேட்டர்னு அவ்வளவுதான் சொல்லுது. இவங்க ரொம்ப ஆபத்தான மக்கள். இந்த மாதிரியான மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, இதையே தொழிலா வச்சிருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டுக்கொண்டு சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்லி அந்த விஷயத்தை அவிழ்த்து விட்டுட்டு முழுசா சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்படிப்பட்ட மக்கள் ஒரு வகையான மக்கள். இன்னொரு டைப் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, ரகசியத்தை மிரட்டுவாங்க. ஏதாவது பிரச்சனை வரும், ஏதாவது சண்டை சச்சரவு வரும், நான் சொல்லிடட்டா, உங்களை பத்தி சொல்லணுமா, நீங்க யாருன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறது. இந்த கத்தியை காட்டி வழிப்பறி பண்ற மாதிரி மிரட்டி எடுத்து அந்த ஆள் அடிப்பணியை வச்சு அந்த ஆள்கிட்ட அவங்கள தகவலை வந்து சொல்றது. இல்லைன்னா அந்த ஆள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து அவர் வந்து பணியை வச்சு அவர்கிட்ட ஆதாயத்தை பெறதுக்கு முயற்சி பண்றது. இப்படி ரகசியத்தை வந்து பரப்பக்கூடிய மக்கள் வந்து 3 வகையான மக்கள் இருக்கிறாங்க. இந்த ரகசியத்தை வந்து ஒரு தகவலை நம்மகிட்ட சொல்றாரு, ரகசியமா வச்சுக்கிட்டேன்னு சொல்லி அதை பேணுவது வந்து மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு அமானிதமான விஷயம், அது ஒரு வலியுறுத்தப்பட்ட விஷயம் என்பதை கூட விளங்காமல் அதை வந்து என்ன பண்றாங்க, அவர் நம்பிக்கையை வச்சு நம்ம கிட்ட சொன்ன விஷயத்த வந்து பரப்பக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது வந்து நம்பிக்கை மோசடி. இது அல்லாஹ் சொன்ன, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றாங்களா, இன்னல் ஹவுத கான மஸ்ஊலா, வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், வாக்குறுதி குறித்தும் இறைவன் விசாரிப்பான், நாளை விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உங்கள்ட்ட நம்பிக்கை வச்சு ஒரு விஷயத்த சொல்றாரு, வாக்குறுதி வாங்கிட்டு அப்படிதான் சொல்றாரு, யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்றாருன்னா அதை நம்ம பரப்பணும்னா வாக்குறுதி மீறுறோம். வாக்குறுதி குறித்து அல்லாஹ் விசாரிப்பான், வாக்குறுதி வந்து அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படும் என்று சொல்லி அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறான். அப்ப அந்த வாக்குறுதி மீறக்கூடிய அந்த செயலை வந்து நம்ம செய்யறோம். இது வந்து அல்லாஹ் சொன்ன கட்டளைக்கு மாறு செய்யறதோடு மட்டும் இல்லாம அந்த சொன்ன நபருடைய அந்த தன்மானத்திற்கு, அவருக்கு நம்பிக்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயலை நம்ம செய்யறோம், அவருடைய வாழ்க்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயலை செய்யறோம். அப்படி செய்யும் பொழுது ஒரு அடியானுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய செயலை நம்ம செய்தோம்னா அல்லாஹ்வுக்கு செய்த பாவத்தை மன்னிச்சிருவான், தான் நாடினால் மன்னிப்பான். ஆனா வந்து அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்த அந்த பாவத்தை பாதிப்புகளுக்கு வந்து அந்த எதிர் அடியான் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று நமக்கு ரசூலுல்லாஹ் நமக்கு எச்சரிக்கிறாங்க. அப்ப அந்த செயலையாக நம்ம செய்யறோம். இந்த வாக்குறுதியை மீறி சொன்ன அந்த ரகசியத்தை வந்து நம்ம மீறக்கூடிய செயல் வந்து நமக்கு நாளை மறுமையில பாரதூரமான நிலை ஏற்படும். இன்னும் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இது வந்து ஒரு நயவஞ்சருடைய அடையாளம்னே சொல்றாங்க. நயவஞ்சருடைய அடையாளம் இதா உதுமினா காணும், ஒருவன் நம்பிக்கை வைத்தால் அவன் துரோகம் செய்கிறான், அப்படி துரோகம் செய்வது வந்து நயவஞ்சருடைய அடையாளம் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வந்து நம்ம நம்பி ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அந்த செய்தியை வந்து நம்முடைய மனசுல பதிய வைக்காம அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில நம்ம பரப்புறோம்னு சொன்னா அது நாளை மறுமையில வந்து பெரும் விளைவை ஏற்படுத்தும். ரசூலுல்லாஹ் செய்தியை சொல்லும் பொழுது திவால் ஆகி போனவன் யார் தெரியுமா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. கால ததுருன மால் முஃப்லிஸ்னா யாரு, திவால் ஆகி போனவன் யாரு என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. காலுல் முஃப்லிசு பீனா மன் அதிர்ஹும் லஹும் ஒலா மதா, அதாவது திவாலாகி போனோம்னு அந்த மக்கள்கிட்ட கேட்ட உடனே அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, திவாலாகி போனோம்னா பணம், பொருளாதாரம், காசு, செல்வம், இது ஒரு பெரிய ஹதீஸ், அடுத்த வாசம் வாசிக்கல தமிழே சொல்லுறேன். அது முழுசா என்னன்னா ரசூலுல்லாஹ்ட்ட அவங்க கேட்ட உடனே அந்த மக்கள் சொல்றாங்க, பணம் செல்வம் எவன் இல்லை எவன்கிட்ட இல்லையோ அவன் தான் நம்ம பாப்பர்னு சொல்லுவோம். சில ஆட்கள் வந்து
மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துட்டான்னு சொல்லுவாங்கல்ல கோர்ட்ல, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு பாப்பன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி திவாலாகி போறது. இப்ப திவாலாகி போனவன் யாருன்ற சொல்லா கேட்ட உடனே அந்த மக்கள் சொல்றாங்க, பணம் செல்வத்தை எல்லாம் ஒண்ணு இல்லாம ஆனவன், எதுவுமே இல்லாம ஆனவன், அவன் தான் திவாலாகி போனன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், திவாலாகி போனோம்னா அது இந்த உலகத்துல வேணா இருக்கலாம், ஆனா மறுமையில திவாலாகி போனவன் யார் என்று சொன்னால், ஒருத்தன் என் சமுதாயத்தை சேர்ந்தவன் வருவான், நிறைய தொழுதிருப்பாரு, நிறைய நோன்பு வச்சிருப்பாரு, நிறைய ஜக்காத்து கொடுத்திருப்பாரு, நிறைய நன்மையான காரியங்களை செய்திருப்பாரு, அதோடி வருவாரு. நம்ம நினைப்போம் அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவாருன்னு. ஆனா அவர் வந்து நின்ன உடனே ஒருத்தன் ஓடி வருவான், இவர் என்ன திட்டினாரு, இவர் என்ன அவதூறு சொன்னாரு, இவர் என் பொருளை எடுத்து சாப்பிட்டாரு, இவரு ரத்தத்தை ஓட்டுனாரு, இவர் என்ன அடிச்சாரு என்று சொல்லி ஒண்ணு ஒன்னாக வந்து ஒவ்வொருத்தராக கம்ப்ளைண்ட் செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ணுவான், இவர் மலையளவு கொண்டு வந்த நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமா புடுங்கி புடுங்கி அந்த கம்ப்ளைண்ட் பண்ண ஆட்களுக்கு எல்லாம் கொடுத்துருவான். இறுதியில் என்ன, இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லாம ஆயிரும், திவாலாகி பாப்பரானவருமே ஆயிடுவாரு, திவாலாகி இப்ப ஒண்ணு இல்லாதவரா ஆயிடுவாரு. அதுக்கு பிறகு எல்லாம் விடுவானா, அப்போ எவனாவது வந்து இவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவான். கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ் என்ன செய்வான், இனி இவர்கிட்ட புடுங்கிறதுக்கு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி யாரு கம்ப்ளைண்ட் பண்ணாரோ அவரு எவ்வளவு பாவம் வச்சிருக்கிறாருன்னு பார்த்து அந்த பாவத்தை எடுத்து இவரு தலையில சுமந்து கிடைச்ச நன்மையோடு வந்தவர் தீமைகளை பாவத்தை சுமந்துக்கிட்டு இந்த போகக்கூடிய நிலைமைக்கு ஆயிடுவாரு. அப்ப பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயல், பிறரை வந்து நோயடிக்கக்கூடிய செயல் வந்து எப்படிப்பட்ட நிலையை நாளை மறுமையில கொண்டு போய் சேர்த்துரும், நம்மளை திவாலாகி போகக்கூடிய நிலையில கொண்டு சேர்த்துரும். அப்ப இந்த ரகசியங்கள் செய்திகள் நம்மிடம் சொல்லப்படும் பொழுது, நம்மை நம்பி ஒருத்தர் சொல்லும் பொழுது அதை நம்ம அமானிதமாக பாதுகாக்காமல், அது நமக்கு நம்மிடம் தரப்பட்ட ஒரு பொறுப்பு என்று நினைத்து அதை நம்மிடமே வைத்துக் கொள்ளாமல் அதை வெளியில பரப்பி அதன் மூலமா ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் அது மறுமையில பெரும் விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தும். நமக்கு சொர்க்கத்திற்கு செல்வதற்கு கூட இது தடையா இருக்கக்கூடிய நிலைமை உண்டாக்கணும் என்பது இந்த செய்தியை பார்க்க முடியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல வாழ்ந்த அந்த மக்கள் வந்து ரசூலுல்லாஹி அமானிதம் சொல்லி எச்சரித்த காரணத்தினால அவ்வளவு கவனமா இருந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவ்வளவு ஒரு விஷயம் யாராவது சொன்னார் சொன்னால் அதை வெளியே சொல்றதுக்கே அவ்வளவு பயப்படுவாங்க, அஞ்சக்கூடிய வகையில இருக்கக்கூடியவளா இருந்தாங்க. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் அப்படிதான் வளர்க்கப்பட்டார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து 10 வயசு இருக்கும், சிறுவர் தான். அவர் ஒரு தடவை கொஞ்சம் லேட்டா வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோடனே அவருடைய தாயார் கேட்குறாங்க, எங்கப்பா போயிட்டு வர, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டோன்னே ஆனால் அந்த சிறுவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றாங்க, அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் வந்து ஒரு காரியத்தை சொன்னாங்க, ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அதை வந்து செய்திட்டு வர்றதுக்கு எனக்கு லேட் ஆயிட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சிறுவர் சொல்றாரு. சொன்ன உடனே அவருடைய தாயார் கேட்குறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த சிறுவர் பதில் உரைக்கிறார், அது ரகசியம், அது சொல்லக்கூடாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதற்கு என்ன பணிக்கல அப்படின்னு சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு பாருங்க. ஒரு சிறுவர் 10 வயசு தான் ஆச்சுது, அவரிடம் அவருடைய தாயார் கேட்கிறாரு. நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணுவோம், உம்மா தானேன்னு சொல்லிடுவாங்க. ஆனா அம்மா கேட்ட பிறகு கூட அந்த அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அது ரகசியம், அது நான் சொல்லக்கூடாது, ரசூலுல்லாஹ் என்னிடம் சொன்ன விஷயத்தை நான் சொல்லக்கூடாதுன்றாங்க. அவங்க தாயார் எப்படி அவங்க வளர்த்துருக்கிறாங்கிறது அதுல இருந்து விளங்க. தாயார் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயமா ரகசியமா, அதை யார்கிட்டையும் சொல்லிடாத அப்படின்னு உடனே விளக்குறாங்க. எப்படிப்பட்ட தாய் பாருங்க, நீ என்கிட்ட மட்டுமா சொல்லு, வேற யார்ட்டையும் சொல்லாது அப்படின்னு சொல்லல அம்மா. என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உங்கள்ட்ட ரகசியம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அதை நீங்க யாரிடமும் சொல்லாதீர்கள் என்று சொல்லி மகனுக்கு கூடுதலாக ஆறுதலாக பேசி அறிவுரை சொல்லி அனுப்பி விடுறாங்க. அப்படிதான் பிள்ளைங்க வளர்ந்தாங்க அந்த காலகட்டத்துல. அப்படி வளர்ந்த காரணத்தினால்தான் ரகசியங்கள் விஷயத்துல அமானிதமாக நினைத்து அந்த மக்கள் நடந்து கொண்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்து இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியுது. ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியா பிற்காலத்துல வர்றாங்க. அவங்க வந்து யாருன்னா உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள். அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் திருமணத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். உமர் ரலியல்லாஹு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்களை வந்து அங்க வந்து சந்திக்கிறாங்க. சந்திச்சு சொல்றாங்க, என்னுடைய மகள் ஹப்ஸாவை நீங்க வந்து கல்யாணம் பண்றீங்களா, திருமணம் செய்யறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்டவங்க உஸ்மான் அவர்கள் சொல்றாங்க, இப்போ எனக்கு சொல்ல முடியாது, கொஞ்சம் நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்குறாங்க. ஒரு சில நாட்கள் போகுது. திரும்ப சந்திக்கும் பொழுது உஸ்மான் அவர்கள் சொல்றாங்க, எனக்கு இப்போ திருமணம் செய்யறது விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அவர்களை திருமணம் செய்த உமர் அவர்களுடைய மகளை திருமணம் செய்ய மறுத்துடுறாங்க. திரும்ப உமர் அவர்கள் என்ன பண்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கிட்ட போறாங்க.
அபூபக்கர் அவர்கிட்ட போயிட்டு என்னுடைய மகளை நீங்க திருமணம் செய்து கொள்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேட்கிறாங்க. கேட்ட உடனே அபூபக்கர் என்ன பண்றாங்க, பதிலே சொல்லல கேட்குறாங்க. அவங்க சொன்னதை கேட்டுக்கொண்டு பேசாம போயிடுறாங்க. உமர் அவர்களுக்கு ரொம்ப வருத்தமா போயிருது. நம்ம கேட்டோம், ஒண்ணு திருமணம் முடிக்கிறேன்னு சொல்லணும், இல்லைன்னா முடிக்கலன்னு சொல்லணும். ஏன் பதில் சொல்லாம போறாங்க, அமைதியா போறாங்க, இது என்ன நடைமுறை அப்படின்னு சொல்லி உமர் அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பின்னாடி என்ன ஆகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் அவர்களை சந்திச்சு அவங்களுடைய மகளை திருமணம் முடிச்சு கேட்குறாங்க. திருமணம் முடிச்சு வச்சிடுறாங்க. ரசூல்லா அப்சா அவர்களை திருமணம் முடிச்சிடுறாங்க. திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப உமர் அவர்களை அபூபக்கர் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது உமர் அவருடைய மனசுல அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருக்கிறத அபூபக்கர் பார்த்துடுறாங்க. புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்க என் மேல வருத்தம் இருக்குதா? ஆமா, நான் அன்னை உங்க என் மகளை திருமணம் முடிக்க நான் கேட்டேன், நீங்க ஒண்ணு முடியும்னு சொல்லணும், இல்லைன்னா முடியவில்லைன்னு சொல்லணும். நீங்க ஒரு பதிலும் சொல்லாம போனீங்களே, இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் எனக்கு உங்க மேல வருத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஏன் அன்னைக்கு பதில் சொல்லாம போனேன்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்க மகளை திருமணம் முடிப்பதற்கு ஆர்வம் கொண்டிருக்க அந்த செய்தி எனக்கு தெரியும். அது நான் ரகசியமான செய்தி. அது நான் அந்த நேரத்துல பகிர விரும்பல. இப்போ திருமணம் முடிச்சுட்டாங்க, நாட்கள் கடந்துட்டு, அதனால நீங்க இன்னும் வருத்தத்தோடு இருக்கக்கூடியனால அதை வெளிப்படுத்தாம இருக்க முடியல. உங்களுடைய வருத்தம் அப்படியே நீடித்து விடக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் அவர்களுக்கும் இடையில இருந்த ரகசியத்தை எவ்வளவு தூரம் காப்பாத்திருக்காங்க பாருங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த நேரத்தில் அவங்க நினைச்சா சொல்லுவாங்க, உமர் கோவப்பட்டுட்டு போறாரு, ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல, ஆமான்னு சொல்ல முடியல. இல்லைன்னா ரசூல்லா அதை கன்ஃபார்ம் பண்றாங்களா, கன்ஃபார்ம் பண்ணலையா, உண்மையில மனம் முடிக்க போறாங்களா, முடிக்கலையாங்கிற அந்த உறுதிப்பாடு அபூபக்கர்கிட்ட இல்லாததுனால அவங்க என்ன பண்றாங்க, அமைதியாவே போயிடுறாங்க. அதே நேரம் தகவலையும் சொல்ல முடியாது. ஏன், ரகசியமான விஷயம் என்பது அவங்க உணர்ந்து கொண்ட காரணத்தினால அந்த நேரத்துல அந்த தகவலை சொல்லாம அவங்க பாதுகாக்கிறாங்க. அப்ப எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களுடைய நிலை இருந்திருக்கு பாருங்க. ஒரு விஷயம் அவங்கள்ட்ட சொல்லப்பட்டதுன்னு சொன்னா அது ரகசியம் என்று அமானிதம் என்று உணர்ந்து அதை யாரிடம் சொல்ல மாட்டாங்க, அதை அப்படியே பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்தோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவுடைய காதுல சொல்றாங்க, ஒரு தகவலை சொல்றாங்க. முதல்ல சொல்லும் பொழுது ஃபாத்திமா அவர்கள் கண்ணீர் விட்டு அழுற நிலைக்கு போறாங்க. அடுத்து திரும்ப ஃபாத்திமா அவர்களை ரசூல்லா கூப்பிட்டு காதுல இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. சொன்ன உடனே அவங்களுடைய அந்த அழுகை நின்றுட்டுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தகவலை சொல்றாங்க, இந்த நடந்திருக்கு, சம்பவம் முடிஞ்சு சுத்தி ஆயிஷா ரலியல்லாஹு மற்ற நம்ம மனைவிமார்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரே குழப்பமா இருக்கு. ஆனாலும் யாருமே கேட்க விரும்பல. ஏன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரகசியமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா அதை நம்ம கேட்க வேண்டாம் அப்படிங்கிற அடிப்படையில் யாருமே அதை கேட்கல, அப்படியே விட்டுறாங்க. ஃபாத்திமா அவர்களும் யாரிடமும் அந்த தகவலை சொல்லவே இல்லை. பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்லாம் மரணித்த பிறகு ஆயிஷா அவர்கள்ட்ட ஃபாத்திமா அவர்கள் இந்த தகவல் சம்பந்தமா பேச்சு வரும் பொழுது அப்ப சொல்றாங்க, அது அன்னைக்கு ஒரு ரகசியமா ரசூல்லா சொன்னனால நான் சொல்ல விரும்பல. என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அவர்கள் எப்பவும் வருஷம் எனக்கு திருக்குரானை ஒரு தடவை ஓதி காட்டுவாங்க. ஆனா அந்த தடவை 2 முறை ஓதி காட்டியிருக்கிறாங்க. அப்ப நான் மரணிக்க போய் என்று எனக்கு விளங்கி கொண்டு விட்டது என்று அதை முதல்ல சொல்றாங்க. சொன்ன உடனே ஃபாத்திமா அவளுக்கு அழுக வருது. பாப்பா இறந்து போறாங்க அப்படின்னு நினைச்ச உடனே, மௌத்தாகிறாங்கன்னு நினைச்ச உடனே அழுக வருது. 2வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய அழுகை நிப்பாட்டுவதற்காக, நீங்க இறை நம்பிக்கை உள்ள பெண்களுக்கு, மூமினான பெண்களுக்கு நீங்க தான் தலைவியா இருக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க அந்த அழுகை நிப்பாட்டி அந்த இடத்துல முகம் மலர்ச்சி ஏற்படுது. இந்த தகவலை பிற்காலத்துல ஃபாத்திமா அவர்கள் சொல்றாங்க. அப்ப ரகசியம் என்று ஒரு தகவலை சொன்ன பிறகு அதை அந்த சூழ்நிலையை சொல்லாமல் எவ்வளவு தூரம் அவங்க மறைச்சிருக்கிறாங்க பாருங்க. அப்ப நம்மிடம் ஒருவர் ஒரு தகவலை, ஒரு செய்தியை சொன்னார் என்று சொன்னால் அது எந்த காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அதை நம்ம வெளியே சொல்லக்கூடாது. அது ஒரு அமானிதம். அல்லாவிட அதற்கு நம்ம பதில் சொல்ல வேண்டும். இதுல நம்ம பார்த்தோம்னா சில கணவன் மனைவிகளுக்கு இடையில பிரச்சனை வரும். பிரச்சனை அவங்க பிரிய போறாங்கன்னு சொன்னா அவங்க அத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்த அனைத்து விஷயத்தையும் வெளியே பரப்பக்கூடியவர்களா இருக்குன்னு நிறைய பார்க்கிறோம். இதெல்லாம் ரொம்ப மோசமான செயல். இப்படிப்பட்டவன் தான் மனிதர்களிலேயே மிக கெட்டவன் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. ஒருத்தன் மனைவியோடு ஒரு 5 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்தான்னு சொன்னா அவன் வாழ்ந்த காலகட்டத்துல சந்தோஷமா வாழ்ந்திருக்கலாம், சண்டை போட்டுருக்கான், எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு பேசியிருக்கிறான்.
திடீர்னு மனக்கசப்பு ஏற்பட்டு வேற வேற தனியா பிரிஞ்சிடலாம், வேற கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு ஒதுங்கும் பொழுது பிரிவினைக்காக வேண்டி ஒருவரை ஒருவர் நாள் பேசிக்கொண்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வெளியே சொன்னார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மக்களை போன்று மிக கெட்ட மனிதர்கள் யாரும் இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்து பார்க்க முடியும். அப்ப ரகசியம் என்று ஒரு தகவலையோ ஒரு செய்தியோ நம்மிடம் யாராவது சொன்னார் என்று சொன்னால் அதை அமானிதமாக நம்ம கருதி நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த குணத்தோடு நம்மை வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள்வான் என்று